அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 7/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,458. அப்போ 25,458க்கு மேலே நம்மளுக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,488. ஓப்பன் வந்து 488, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,488. இப்போ இந்த ஹைக்கு மேலே, இப்போ இந்த லோக்கு மேலே நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால இதுதான் லோனா, இதுக்கு மேலே நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி காலையில் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே போக முடியும். கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 25,400 வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 25,400க்கு கீழே போனாங்க அப்படின்னா S1க்கு நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் 25,400 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல. இங்கேருந்து நான் ஒரு சைடு வேவாக மூமெண்ட்டில் முடிச்சுட்டாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எஸ்டர்டே ஹைக்கு நம்மளுக்கு இந்த இடத்துலையே ஒரு 81 பாயிண்ட் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ இதுக்கு கீழே போவாங்களா, இதுக்கு மேலே போவாங்களா அப்படின்னு நம்ம எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டேபிள் வச்சு நான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ½ அன் ஹவருக்கு ஒருக்க இதில் டேபிள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே தான் நம்மளுக்கு. இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறத வச்சும் இந்த ஓப்பன் டு ஹை காலையில் நம்மளுக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,059. இந்த 57,066க்கு மேலே இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டுக்கு லோ அப்படின்னா 25,668 தான் லோ அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க, அதேமாதிரி எஸ்டர்டே ஹை அந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீ மார்க் ரிப்போர்ட்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. கீழே வந்துட்டாங்க, கீழேருந்து மேலே போனாங்க. எஸ்டர்டே ஹைக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால், ஒரே சைடுவே மார்க்கெட்டை ரேஞ்ச் பவுண்டாகவே வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு 308 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் வேணும். ஆனால் ஹை டு லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 308 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குது. இதை வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையர் வந்து ஒதுங்கி நின்றுக்கிட்டு என்னென்னைக்கெல்லாம் இந்த ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குதோ அடுத்த நாள் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கணும். இல்லை அது நாளைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 83,398. இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாங்க, ஆனால் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியல. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இருக்குது. எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் போனாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் ஒரு மூவ்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்டர்டேக்கு மேலே மார்க்கெட் போக முடியல, அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. அப்போ கீழே வந்தவங்க இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாமல் அந்த 500 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ஹை டு லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் சுருக்கமாக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டே நம்மளுக்கு 250 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க சென்செக்ஸில் 250 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டியில் 308 பாயிண்ட்டு, நிஃப்டியில் 81 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 25,300 கால் 25,300 காலுக்கு இந்த 239ம்
இந்த 201 நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 143ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தோட்டி 201க்கு வந்தோட்டி எக்ஸாக்டாக நம்மளுக்கு 239 கிட்டத்தட்ட நம்மளுக்கு மார்க்கெட்டே 80 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே ஆயிருக்கு. ஆனால் இவங்க கிட்ட 40 பாயிண்ட் 2 கேண்டில் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து 40 பாயிண்ட்டு இந்த இடத்துல தொடரப்பெல்லாம் இந்த இடத்துக்கு நியரஸ்ட்டாக வரப்பெல்லாம் 20 to 30 பாயிண்ட்டுங்கிறது இந்த ஒரு ஸ்ட்ரைக்லேயே நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே கால்குலேஷன் தான். ப்ரீமியம் கால்குலேஷனால் நம்ம எடுக்கிறதுனால அக்யூரன்சி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு அக்யூரன்சி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். 90% நம்மளுக்கு 99% கூட சொல்லலாம். பட் ஆனால் 90% அதிகமாக தான் நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் கால்குலேஷனில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 987 909 ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தோட்டி எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணோட்டி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகினாங்க. சஸ்டெயின் ஆகனோட்டி இங்கேருந்து 100 பாயிண்ட் மார்க்கெட்டில் 300 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே நடந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கில் ஒன்றையுமே நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இந்த 100 பாயிண்டில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் 30 to 40 50 பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு 30 பாயிண்டாகவே டெய்லியுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே மாதத்துக்கு 600 பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏரியாலாம் வரப்போ நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் இதை பில்டப் பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒண்டியும் பார்த்தா நம்மளுக்கு பத்தாது. இதோட நம்மளுக்கு நம்ம கிளாஸில் ஓடிஎம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓடிஎம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களால மேலே போக முடியும். இப்போ இந்த இடத்துக்குலாம் ஓடிஎம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பிஃபோராகவே கணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 559 இந்த 559 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி 487 இந்த ஏரியாவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் ஓப்பன் ஆகினாங்க. ஓப்பன் ஆனோட்டி கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு ஒரே கேண்டில் தான் நம்மளுக்கு இந்த 487லேருந்து 600. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஒரு பையராக நம்ம இருக்கணும். இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல இந்த ஸ்ட்ரைக்குக்கு இது சப்போர்ட்டாகவும் இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த லோ யாரோட ஹை இதெல்லாம் நம்மளுக்கு ஆப்பனனுடைய நம்மளுக்கு ஒருத்தர் கால் புட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்பனண்ட் யார், அப்போ அவங்களுடைய ஹை என்ன, அவங்களோட லோ என்ன, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹைக்கு மேலே ஒரு கால் நிற்கிறாங்க, ஒரு புட்டு நிற்கிறாங்க அப்படின்னா யார் ஸ்ட்ராங், ஒருத்தரோட தலைக்கு மேலே நிற்கிற வச்சுமே அந்த ஸ்ட்ரைக்கு அவங்க விட்டு கொடுக்காத வச்சுமே அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரப்பெல்லாம் ஒரு பையராக நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறப்போ ஒரு செல்லராக யோசித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்மளால் பிடிக்க முடியும். இப்போ இன்றைக்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 40 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட்டும் சென்செக்ஸ்லேயும் நம்மளுக்கு 80 to 100 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு இதெல்லாம். அதனால் இந்த இடத்துக்குலாம் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரீமியம் கால்குலேஷனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த டேபிள் சென்செக்ஸ் டேபிள் இதெல்லாமே நீங்கள் ½ ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.